வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீரும் குடமிளகாயும் வச்சு ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம முதல்ல வந்து அதுக்கு பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் பன்னீரை வந்து கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து தயிர் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சமா, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருவோம் ஓரமா. பேனில் வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், அவ்வளோதான். கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இது கூடவே வந்து பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா வதங்கிடுது. ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. கொஞ்சம் வரமிளகா பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு பொடி, கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு குடமிளகாயை சேர்த்துடலாம். குடமிளகா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருவோம். விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருந்தோமா, சேர்த்து நல்லா கொதிச்சு சேர்ந்தாப்புல வந்துருக்கு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாம். சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்புறம் சாட் மசாலா தூள் கொஞ்சம், அப்புறம் கசூரி மேத்தி, இந்த காஞ்ச வெந்தய கீரை இலை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ட்ரை கிரேவி ரெடி. இது வந்து ட்ரை கிரேவி தான். இது வந்து நல்லா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜீரா ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பன்னீரும் குடமிளகாயும் சேர்த்து கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கல, அதாவது ட்ரை கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.